என் தங்கமே, உன் அப்பன் இந்த கருப்பன் காலையிலிருந்தே உன்னோடு பேச தவித்துக் கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, அவசர செய்தியோடு வந்த இந்த கருப்பனை எக்காரணம் கொண்டும் நீ தள்ளிவிட்டு விடாது. உன்னோடு பேச நினைக்கும் உன் அப்பன் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற விஷயத்தை என் பிள்ளை நிச்சயமாக நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காகவே எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் உன் அப்பன் நான் அல்லவா? என் பிள்ளைக்கு ஒரு கஷ்டம் என்றால் ஓடி வந்து அதை என்னவென்று கேட்கும் நல்ல தகப்பன் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது நான் இன்று உன் முன்னால் வந்து நிற்கும் இந்த நேரம் உன்னை சுற்றி இருக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று எனக்கு தெரியப்படுத்த வேண்டும். கருப்பன் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி உனக்கானது தானா என்பதனையும் நீ எனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். ஏனென்றால் கருப்பன் சொல்கின்ற விஷயம் உண்மையாகவே உன்னை வந்து சேர்கிறதா இல்லையா என்பதனை நீ சொன்னால்தானே அப்பனுக்கு தெரியும். என் குழந்தையே, நான் உன் மீது கொண்ட அன்பிற்கும் அக்கறைக்கும் உண்மையாகவே நீ தகுதியுடைய பிள்ளைதானா என்பதனை நீயே தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலைகளை எல்லாமும் தாண்டி உனக்காக வந்திருக்கும் இந்த தெய்வத்தை எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ விட்டு விடாதே. கருப்பன் உன் முன்னால் ஒரு விஷயத்தை சொல்ல நினைக்கும் இந்த காலம் எப்பொழுதும் மீண்டும் வாய்த்திடாத ஒரு காலம். இதுவெல்லாமும் உனக்கு நடக்கும் பொழுது என் பிள்ளை எப்பொழுதுமே இதை நீ சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். பல ஆச்சரியங்களையும் பல அதிசயங்களையும் நடத்துகின்ற இந்த வாழ்க்கையை எப்பொழுதும் நீ இந்த கருப்பனின் அருளால் தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கிறது. கருப்பன் சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக சரியாக மீட்டெடுக்கப் போகிறாய் என்பதனையும் நீ மறந்து விடாது. என் பிள்ளையே, தெய்வம் என்றால் வாழ்க்கையில் நாம் விரும்பியதை மட்டும் நமக்கு கொடுப்பது அல்ல. உனக்கு எதுவெல்லாமும் சரிப்பட்டு வராதோ அந்த விஷயங்களை எல்லாமும் உன் வாழ்க்கையில் இருந்து பறிப்பதும் தெய்வத்தினுடைய வேலைதான் என்பதனை நீ மறந்து விடாது. அதனால் தெய்வம் எதை கொடுத்தாலும் எதை எடுத்தாலும் அதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும். உன்னுடைய நன்மைக்காகத்தான் எல்லாமும் நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளும் மனநிலையோடு எப்பொழுதும் இருக்க வேண்டும். இந்த நேரமும் இந்த காலமும் உனக்கு சாதகமான ஒன்றை எடுத்துச் சொல்ல வருகின்ற இந்த நேரம் உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் உன்னோடு துணையிருக்கும் இந்த நேரம் முழுமையிலும் என் பிள்ளை நீ உனக்கு தேவையான ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக பெற்றுவிட வேண்டும். வாழ்க்கையில் எல்லோருக்கும் கிடைத்திராத பாக்கியம் என் பிள்ளைக்கென இந்த வாழ்க்கை நிச்சயமாக கொடுக்கிறது என்றால் இதை தாண்டி வேறென்ன வேண்டும்? என் குழந்தையின் மனநிலையை புரிந்து கொள்ள யாருமே இல்லை என்று நீ கலங்கிய பொழுதெல்லாம் இந்த கருப்பன் உன் முன்னால் நின்றிருக்கிறேனே, இதை தாண்டி உனக்கு வேறென்ன வேண்டும்? இதை எதையுமே என் பிள்ளை நீ யோசித்து கலங்குவதை விட உனக்கென்று நான் உருவாக்கி கொடுக்கும் இந்த ஒவ்வொரு சிந்தனைகளையும் நீ சரிவர புரிந்து கொள். ஒவ்வொரு யோசனைகளையும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து நடந்து கொள். என்ன நடக்கிறது என்ற குழப்பம் உனக்குள் வரும் என்றால் அந்த பிரச்சனைகளை எல்லாமும் என் பிள்ளை நீ எல்லைகளை கடந்து உன் வாழ்க்கையில் நிச்சயமாக கண்டு அதை எல்லாமும் தவிர்த்து முன்னேற வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நாம் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு ஒவ்வொரு பிரச்சனைகளும் நம்மை தேடி வருகிறது என்றால் எங்கோ ஓரிடத்தில் நியாயம் உன் பக்கம் தலை தூக்கத் தொடங்கி இருக்கிறது என்று அர்த்தம். நியாயம் எங்கு இருக்கிறதோ அங்கு நிச்சயமாக பிரச்சனைகள் அதிகமாக இருக்கத்தான் செய்யும். எந்த இடத்தில் உண்மை இருக்கிறதோ அந்த இடத்தில் நிச்சயமாக சோதனைகள் அதிகமாக இருக்கத்தான் செய்யும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான இந்த விஷயங்கள் இனி உனக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது என்பதனை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு இந்த வாழ்க்கை தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ ஒன்றன் பின் ஒன்றாக சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நடப்பது எல்லாமும் நன்மைக்கு என்பதனை நீ ஏற்றுக்கொண்டு வாழ பழகிவிட வேண்டும். உன்னை சுற்றி இருந்து நான் உனக்கென
உருவாக்குகின்ற இந்த விஷயங்கள் அத்தனையையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். தேவையில்லாது இத்தனை நாளும் என் குழந்தை பட்ட கஷ்டங்களுக்கெல்லாமும் நல்ல முடிவு இனி கிடைக்கப் போகிறது. நீ அனுபவித்த உன்னுடைய ஒவ்வொரு சோதனைகளுக்கும் நல்ல தீர்வு உனக்கு கிடைக்கப் போகிறது என்பதனையும் நீ மறந்து விடாது. உன் நிலையை அறிந்து, உன்னுடைய இந்த சூழ்நிலையை அறிந்து உன் அப்பன் உன்னோடு பேச வந்திருக்கிறேன். அதை தாண்டி வேறெதுவும் இல்லை. என் குழந்தைக்கு தேவையானதை உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லும் இந்த கருப்பனின் அன்பை நீ எந்த காலத்திலும் தவிர்க்க நினைக்காதே. எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நீ இழக்க வேண்டாம். உனக்கு நான் என்ன கொடுக்க எண்ணுகிறேனோ அதை அந்தந்த நேரத்தில் நான் சரியாக உனக்கு கொடுக்காமல் எங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். உன்னுடைய வெற்றியை நான் உன் வசமாக்காமல் வேறெங்கும் செல்ல மாட்டேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் உன் வாழ்க்கையின் யதார்த்தம் என்று எனக்கு புரிந்த பிறகு நான் அதனை உனக்கு எடுத்துச் சொல்லாமல் செல்ல முடியுமா? அதை உன் வாழ்க்கையாக மாற்றாமல் தான் நானும் செல்ல முடியுமா? கருப்பன் என்றும் உன்னுடைய மனதை புரிந்து உன்னுடைய அன்பை உணர்ந்து உனக்காகத்தான் வருகிறேன். இந்த வாழ்க்கையில் பல நல்லதை நீ பெற வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் நான் உன்னை தேடி வருகின்றேன். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை இனிமேலாவது நீ சரிவர புரிந்து நடந்து கொள். உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நன்மைக்குத்தான் என்பதனையும் நீ ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு வாழ பழகு. என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் இனி நீ நினைத்தால் மட்டுமே இந்த வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க முடியும். இத்தனை காலமும் என் பிள்ளை நீ சந்தித்த ஒவ்வொரு விஷயங்களினாலும் உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா மாற்றங்களும் இனி உன்னை நான் மதிப்போடு வாழச் சொல்ல வேண்டுமல்லவா? கருப்பனுக்கு தன் பிள்ளைகள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து இன்னமும் நம் பிள்ளைக்கு இதைவிட நல்லதொரு புரிதலை கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனை வந்துவிட்டது. நான் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சரியாக புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டேன். இனி உனக்கு நடக்கும் அத்தனையும் என்னவென்று நாம் உருவாக்கி கொடுக்கும் ஒவ்வொரு தருணங்களையும் நீ கவனமாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாதது என்றும் தெளிவில்லாதது என்றும் எதையுமே மனதில் போட்டு குழப்பாது. நல்லவர்கள், உன் மீது உண்மையான அன்பு கொண்டவர்கள் உன்னை தொடர்ந்து வருவார்கள். வேண்டும் என்றே உன்னை காயப்படுத்த நினைப்பவர்கள் நிச்சயமாக உன்னை வேதனைப்படுத்தும் முயற்சியில் பின்வாங்க மாட்டார்கள். அவர்கள் செய்ய நினைத்ததை உனக்கு செய்துவிட எப்பொழுதும் தயாராக இருப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாது. இதனால் வரையிலும் நான் உனக்கென என்ன சொல்லி கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள். இத்தனை நாளும் என் பிள்ளை நீ தொலைத்ததை எல்லாமும் கருப்பன் உனக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறேன். உண்மையில் இழந்தது என்னவென்று தெரியாமலேயே நீ இத்தனை நாளும் வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய். ஏனென்றால் உண்மையாகவே இழப்பு என்றால் என்ன தெரியுமா? அது இல்லாமல் நம்மால் இருக்கவே முடியாது என்பதுதான் இழப்பு. அப்படி இல்லை அல்லவா? ஒன்று இல்லை என்றால் இன்னொன்று என்று கடந்து செல்லும் வாழ்க்கை இது. எல்லாவற்றையும் கடந்து நாம் போகத்தான் வேண்டும் என்று உனக்கு புரிய வைக்கும் வாழ்க்கை இது. யாரும் இங்கு யாரையும் நம்பி பிறக்கவில்லை. யாரும் ஒருவர் போனவுடன் அவர் பின்னாலேயே சென்று விடுவதும் இல்லை. அவர்களுக்கான யதார்த்தத்தை புரிந்து கொண்டு அடுத்த நிலையை நோக்கி எல்லோரும் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் உன் அப்பன் உனக்கு மனதார ஒரு விஷயத்தை சொல்கிறேன். எவ்வளவுதான் உனக்கு நெருக்கமான ஒரு விஷயமாக இருந்தாலுமே இந்த வாழ்க்கையில் கடந்து செல்ல வேண்டிய நிலை வரும் பொழுது அதை நாம் கடந்து செல்லத்தான் ஆக வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது. மேலும் மேலும் ஒரு விஷயத்திற்குள் சிக்கி தவிக்க நீ ஒருபோதும் நினைத்து விடாது. உன்னோடு அப்பன் துணையிருக்கும் இந்த காலம் இனி முழுமையிலும் உனக்கு வெற்றியும் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத நேரம் இனி எப்பொழுதும் என் பிள்ளைக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் சரி செய்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. நான் இருக்க வேண்டி என் குழந்தை எந்த காலமும் உனக்கு நடக்கும் சந்தோஷத்தையும் உனக்கு கிடைக்கும் ஆனந்தத்தையும் நீ விட்டு விடாது.
எத்தனையோ முறை இன்று நான் உனக்கு உருவாக்கி இருக்கும் இந்த விஷயங்களினால் என் பிள்ளை, நீ ஒரு நாளும் கண் கலங்கி நின்று விடாது. நடப்பது எல்லாமும் நன்மைக்கே என்று நாம் புரிந்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது. நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் புரிந்து கொண்டு நன்மதிப்போடு வாழும் நேரமும் நமக்கு வந்துவிட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே கருப்பன் சொல்லித்தான் நீ புரிய வேண்டும் என்ற அவசியமில்லை. இன்றிருக்கின்ற சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்கே இந்த வாழ்க்கை பாடத்தை சரியாக கற்றுக்கொள்ள தொடங்கி விட்டதல்லவா? உனக்கே ஒவ்வொரு விஷயங்களையும் சரியென்று எடுத்துச் சொல்ல தொடங்கி விட்டதல்லவா? அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, இனி எந்த நாளும் நீ கலங்கியதை எல்லாமும் கவனத்தில் கொண்டு இனி உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ புரிந்து கொண்டு நன்மதிப்போடு வாழத் தொடங்கிவிடும். தயாராக இரு. எல்லாமும் நமக்கு சாதகமாக மாறிவிட்டது. இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்க தயாராகிவிட்டது என்பதுதான் உண்மை. இனி நடக்கும் அத்தனையிலும் உனக்கு விரும்பியதை எல்லாமும் நீ சரிவர பெற்றுக்கொண்டு நன்மதிப்போடு எதையும் எதிர்கொள்ள தொடங்கும். நல்ல நேரம் என்பது என் பிள்ளைக்கு நான் பார்த்து பார்த்து பல தடைகளையும் பல வேதனைகளையும் தாண்டி உனக்கு கொடுத்திருக்கிறேன். பல இன்னல்களையும் பல சோதனைகளையும் கடந்து நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது இதிலிருந்து என் பிள்ளை சரியானதொரு புரிதலை நீ நிச்சயமாக மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. சரியான ஒரு புரிதலோடு இந்த வாழ்க்கையை என் பிள்ளை நிச்சயமாக நீ எதிர்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. சரியானது நமக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் நாம் உணர்த்துகின்ற இந்த காலம் இனி இந்த கருப்பனின் அன்போடு உனக்கு நல்லதையே உருவாக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். நான் இருப்பதில் உனக்கு என்ன தேவையோ அதை எல்லாமும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். சரிவர என் பிள்ளையின் வாழ்க்கையில் உருவாகும் ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நடக்கும் எல்லாவற்றையும் நீ தெளிவுபட புரிந்து கொள்ளும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உனக்கு நன்மதிப்பை கொடுத்து உன்னை ஆனந்தமாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. நல்லதொரு தேவைகளை எல்லாமும் இந்த வாழ்க்கை உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனையும் நீ மறந்து விடாது. என் பிள்ளையே, நான் உனக்கு சொல்ல நினைத்த அவசர செய்தி என்னவென்று தானே கேட்கிறாய். என் பிள்ளையே, ஒரு விஷயம் நீ இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறாய். அந்த காரியம் உனக்கு நல்லபடியாக நடந்து முடிய வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறது. இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை நடத்த வேண்டிய ஒரு கட்டத்தில் நிற்கிறது. நீ எந்த ஒரு மனிதரை இப்பொழுது உனக்கான எதிர்காலம் என்று தேர்ந்தெடுத்திருக்கிறாயோ, உண்மையில் அந்த புதிய மனிதர் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்க போகிறார் என்பதனை எல்லாமும் புரிந்து கொண்டு என் பிள்ளை, நீ மகிழ்ச்சியோடு ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக செய்ய தொடங்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது. உனக்கென ஒவ்வொரு உண்மைகளையும் எடுத்துச் சொல்ல வேண்டி நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து நடந்து கொள். நான் இருக்கும் பொழுது உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் நான் சரியாக உருவாக்கி தருகிறேன் என்பதனையும் நீ புரிந்து நடந்து கொள். என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பது எல்லாமும் உனக்குள்ளேயே நல்ல புரிதலை கொடுப்பது போல இனி உன்னை சுற்றி வரும் அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நிச்சயமாக நீ கடந்து வருவாய். கருப்பன் என்ற தெய்வம் உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் இனி முழுக்க முழுக்க உன்னை இந்த வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதையுமே நாம் எதிர்பார்த்து நிற்கும் இந்த வேளையில் நாம் மனமுடைந்து எந்த ஒரு விஷயத்தையும் விட்டுவிடக்கூடாது. நம்மோடு இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் சரியாகவே பயணிக்கும் என்பதனை நீ மறக்காது. எல்லா விஷயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்காது. உன்னுடைய காலம் இனி உனக்கு எல்லா தேவைகளையும் சரியாக உணர்த்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. சரியான வெற்றியை என் பிள்ளைக்கு நான் என்றும் என்றென்றும் நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாது. அத்தனை தேவைகளையும் நான் உனக்கென எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் தங்கமே, யாரும் இல்லை என்ற பேச்சுக்கெல்லாம் இங்கு இடமில்லை. ஏனென்றால்
இதைவிட யாரிடம் தெய்வம் இவ்வளவு நெருக்கமாக பேசிக்கொண்டிருக்க முடியும்? எந்த பிள்ளைக்கு தெய்வம் இத்தனை நெருக்கமாக நின்று ஆறுதல் சொல்கிறது? என் குழந்தையே, நீ நினைக்கலாம், எங்கே தெய்வம் பேசுகிறது? நீ கருப்பன் என்கிறாய், ஆனால் ஒரு பெண்ணின் குரலில் பேசுகிறாயே என்று என் பிள்ளை யோசிக்கிறாய். சில குழந்தைகள் இப்படியும் யோசிக்கத்தான் செய்கிறார்கள். என் பிள்ளையே, உண்மையாகவே எந்த இடத்தில் நேர்மை நிற்கிறதோ, எந்த இடத்தில் என்னால் தங்க முடியுமோ அந்த இடத்தில் நின்றுதான் இந்த கருப்பனால் பேச முடியும். உன்னோடு தொடர்பு கொள்ள எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பு, இந்த பெண் குழந்தையின் வார்த்தைகளின் மூலமாக உன்னை வந்து சேர வேண்டும் என்ற ஒரு விதி என்பதனால் அது உனக்கு இப்பொழுது கிடைக்கிறது என்பதனை மறக்கக்கூடாது. எந்த ஒரு உணர்வுகளையும் அவ்வளவு சாதாரணமாக எடை போட்டுவிடக்கூடாது. எல்லோருக்கும் இது போன்ற விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்குமா? கருப்பன் இப்படி தன் வார்த்தைகளை உன் முன்னால் எடுத்துச் சொல்வாரா என்று கேட்டால் அது வெல்லாமும் சாத்தியமற்றது. பலருக்கும் இதுபோன்று தெய்வம் பேசுகிறது, இப்படி நாம் தெய்வத்தின் வார்த்தைகளை கேட்கலாம் என்று தெரியாது. ஏன் தெரியுமா? நான் அவர்களை தேர்ந்தெடுக்கவில்லை. நான் அவர்களை என்னுடைய வார்த்தைகளை கேட்க பணிக்கவில்லை. ஆனால் நீ என் குழந்தை, உன்னால் என் வார்த்தைகளை நிச்சயமாக எப்பொழுது நினைத்தாலும் கேட்க முடியும். அந்த அளவிற்கு நான் உனக்கு நெருக்கமாக இருக்கிறேன் என்பதுதான் உண்மை. அந்த அளவிற்கு நான் நெருக்கமாக உன்னை தொடர்ந்து வந்து விட்டேன் என்பதுதான் உண்மை. உன்னை சுற்றி நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சரிவர என்னவென்று புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உனக்காக வேண்டி நான் உருவாக்கும் இந்த மாற்றங்களை என் பிள்ளை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து நடந்து கொள். உன்னுடைய நம்பிக்கைக்கு என்றும் உனக்கு உறுதுணையாக இந்த கருப்பன் இருப்பதை நீ தெரிந்து கொண்டால் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மதிப்பை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எதையுமே என் பிள்ளை நீ தெரிந்து கொண்டு இனிமேலும் நன்மதிப்போடு நீ வாழ கற்றுக்கொள். ஒவ்வொரு நிலையிலும் உனக்கு தேவையான எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை இனி புரிந்து கொள்வாய். இந்த கருப்பனின் அன்பினாலும் அருளினாலும் உனக்கு எதிர்பார்க்கும் எல்லா சந்தர்ப்பங்களும் இனி நிச்சயமாக உன்னை நல்லபடியாக ஆட்டி படைத்து இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற ஒவ்வொரு சந்தோஷத்தையும் உனக்கே என்று கொடுத்து உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். வாழ்க்கையில் எப்பொழுதுமே நாம் பட்ட வேதனைகளும் துன்பங்களும் மட்டும் நமக்கு தெரிந்திருந்தால் போதாது. இனி வரக்கூடிய சந்தோஷத்தையும் அனுபவிக்க நாம் தயாராக வேண்டும். வரக்கூடிய நல்ல நேரத்தையும் எதிர்கொள்ள நாம் தயாராக வேண்டும். இதுதான் வாழ்க்கை என்ற புரிதல் உனக்குள் வரும். இதுதான் நம்பிக்கை என்ற புரிதல் உனக்குள் வரும். அப்படி இருக்கும் பொழுது உன்னோடு உனக்கு துணை இருக்கும் இந்த நேரம் முழுக்க எல்லாவற்றிலும் உனக்கு நன்மதிப்பை கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காது. எத்தனையோ நேரங்கள் உனக்கு என்னாலும் நீ விரும்பியதை எல்லாமும் சரியாக உனக்கு சொல்லிக் கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த காலமும் இந்த நேரமும் இனி உனக்கென்று எடுத்துச் சொல்லும் எல்லாவற்றையும் நீ முன்னின்று சரி செய்து நடத்தி வா. கருப்பன் உனக்கு உறுதுணையாக நின்று கை கொடுப்பி. எதையுமே யோசித்து என் பிள்ளை நீ கலங்கி விடாதே. எந்த நிலையிலும் நல்லது நடக்கும் என்பதுதான் உண்மை. எந்த நிலையிலும் மாற்றங்கள் வரும் என்பதுதான் உண்மை. புதிதாக நீ சந்திக்கும் விஷயங்கள், புதிதாக நீ எடுக்கும் முடிவுகள் என்று எல்லாமுமே இனி உனக்கு சரியானதாக அமையும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை நாளும் உனக்காக கருப்பன் இருப்பதை நீ புரிந்து கொண்டது போல இனியும் இந்த கருப்பன் உனக்காக வந்து நிற்பதை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். கருப்பன் உனக்காக பேசுகின்ற இந்த வார்த்தைகளை நீ உணர்ந்து கொண்டாலும் அது போதும். இனி எந்த இடத்திலும் என் பிள்ளையின் மனது எதற்கும் தவிக்காமல் உனக்கு கிடைப்பதை எண்ணி மகிழ்ச்சியடையும் தருணம் உன் வாழ்க்கையில் இனி வந்து விட்டது. இந்த வாழ்க்கை இனி உன்னுடைய எதிர்காலத்தை உனக்கென நிச்சயமாக நல்லபடியாக தீர்மானித்து கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என்றுமே என் பிள்ளைக்கு தேவையான ஒவ்வொரு விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். அத்தனையிலும் என் பிள்ளை
நீ உன்னை நிச்சயமாக சரியாக மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டாலே அது போதும். நல்லதே நடக்க நான் உன்னோடு இருக்க என்றும் என்றென்றும் என் குழந்தையின் வாழ்க்கையில் அத்தனை அதிசயங்களும் சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.